எல்லாருக்கும் வணக்கம். வீட்டு உரிமையாளருக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. அது என்ன செய்தின்னு பார்க்குறீங்களா? ஓகே. ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர் நம்மளோட சென்னை டிஜிபி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. என்னத்துக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இது வரைக்குமே நம்ம டெனன்ட் இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வீட்டு உரிமையாளர், வாடகைதாரர் இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் நமக்கு போலீஸே அறிவுரை பண்ணும். இது சிவில் மேட்டர், இது நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளை கை நழுவி விட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இது கோர்ட்டுக்கு போடுறதா இல்லை அவங்களுக்கே ஒரு டைம் கொடுத்து எழுதி வாங்குறது, இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சுட்டே இருந்தோம். இப்போது ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி என்னோடய இந்த அசோசா, இந்த சோலைமுத்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேர் மேல் வாடகைக்கு விட்டு அவங்கள காலி பண்ண முடியாமல் அப்படி சொல்லி நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன அப்படின்னா, இது வரைக்குமே வீட்டு உரிமையாளர் வாடகைதாரருக்கு இடையே ஏற்படும் பிரச்சனை சிவில் மேட்டராக மட்டும்தான் முழுசாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு வாடகைதாரர் தனக்கு வாடகை விடப்பட்ட அந்த வாடகை வீடோ இல்லை கடையோ அதை இன்னொருத்தருக்கு சப்லேட் பண்ணுறாரு. சப்லேட்டிங் சொல்லுவாங்க. அதாவது மேல் வாடகைக்கு இன்னொருத்தர் கைமாற்றி விட்டால் அது இப்போது குற்றமாக கருதப்படும். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்போ இது குற்றமாக கருதப்பட்டால் என்ன ஆகும்னா, கிரிமினல் வழக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவாகும். சப்லேட் பண்ண ஒரு டெனண்ட்டை வெக்கேட் பண்ணுறதுக்கு லேண்ட்லார்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்காடி அதுக்கு நிறைய செலவு பண்ணி பணம் விரயம், நேரம் விரயம் ஆகிறத விட இப்போ போலீஸில் புகார் கொடுத்தா சப்லேட் பண்ணுறவங்கள மேல் வாடகைக்கு விட்டு அந்த டெனண்ட்டை ஈஸியாக வெக்கேட் பண்ணலாம். எஸ்பெஷலி இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு டிஜிபி அவங்க ஒரு சின்ன ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு ஊட்டுற ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, நிறைய வீட்டு உரிமையாளர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கரூரில் இருப்பார். அவர் சென்னையில் ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருவார். ஆனால் மாதம் பார்க்க மாட்டார். இங்கே இருக்கிற வாடகைதாரர் அவருக்கு மாதம் கரெக்டாக வாடகை செலுத்தும் போது கரூர்லேயோ இல்லை பெங்களூரில் உட்காந்துருக்க ஒரு வீட்டு உரிமையாளர்னு நினைப்பார், எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு டெனண்ட் நினச்சா அந்த இடத்துல அவர் ஒரு டூவில் லீஸுக்கு வீடு விடப்படும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு அவர் வாடகை இருக்க வீட்டை லீஸுக்கு கொடுத்துட்டாருன்னா வீட்டு உரிமையாளருக்கு எப்படி தெரியும்? இவர் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவார் அப்படின்னா வீட்டு உரிமையாளருக்கு தெரியாது. இதெல்லாம் நிறைய விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. வரவங்க அதை செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் அதை செக் பண்ண மாட்டாங்க. என்ன சார், எப்படி சார் ஆதார் கார்டெலாம் இருக்குது அப்படின்னா, ஃப்ராடு தன்னம் பண்ணணும் முடிவு பண்ணவங்க அந்த வீட்டு உரிமையாளர் கூட இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களே, அப்போ அந்த வீட்டு உரிமையாளரோட ஆதார் கார்டோ ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை அவரோட பேர் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு ஒரு ஆதார் கார்டு ஒன்று ரெடி பண்ணி என்ன இருக்குது எல்லாமே ஃபேக் பண்ணணும்னு நினச்சிட்டா நெட்டில் எல்லாமே உட்காந்து ஃபேக் பண்ணலாம். ஃபேக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் போட்டு 20 லட்சமோ 15 லட்சமோ ஏதாச்சும் ஒரு லட்சத்துக்கு லீஸை போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்புறம் அந்த வீட்டு உரிமையாளர் கண்டுபிடிப்பார், தன்னோட வீடு தான் மோசம் போனதை அப்போ தான் அறிகிறார். இதுதான் அந்த ஸ்கிட்டோட வீடியோ. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ. இதை நிறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த சைட்டில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ரொம்ப விவரமாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி வழக்குகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஓகே இந்த சைட்டில் பார்க்கலாம். ஹிந்தியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அன்ஆத்தரைஸ் சப்லேட்டிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இன் தமிழ்நாடு வில் பி ரிஜிஸ்டர்ட் ஆஸ் கிரிமினல் கேசஸ் டிஜிபி அட் ஹைகோர்ட். ஸோ ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவங்க தலைமையில் தான் இதை பாராட்ட பெற்றது. அடுத்தது ஸோ இன்னொரு சைட்டில் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி அளவுக்கு இந்த மோசடிகள் இருக்குது அப்படின்றது ஒரு டேட்டா சொல்லுது. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டர் சென்னையில் 40 பெண்டிங் கேஸஸ் இது வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி சப்லேட்டிங் இஷ்யூஸ்க்கு. தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா 342. தாம்பரத்தை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சோலைமுத்து கேஸ் பார்க்கும்போது அந்த பக்கம் நிறைய மோசடி. ஸோ அங்கே 342 பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் இருக்காங்க. ஆவடி கமிஷனில் 20, எக்கனாமிக் விங்ஸில் மற்ற கேசஸ்க்கெலாம் பார்த்தா 1000 இந்த டெனன்ட் இஷ்யூஸில் இவ்வளோ இருக்குது. இது 65 கோடி அளவுக்கு மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. பட் இது ரஃப் கணக்கு தான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சட்டத்தை இது கிரிமினல் வழக்காக எடுக்கணும் அப்படின்றது ஒரு ஜஸ்டிஸ் இது சொல்லியிருக்காரு. இது சிவில் மேட்டரை இனிமேல் பார்க்கக்கூடாது, இது கிரிமினல் வழக்காக நீங்கள் போலீஸ் எடுக்கணும் அப்படின்றத அவர் சொன்னதை டிஜிபி அவர்கள் இதை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணதாகவும் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ முடித்தோடனே நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஒரு சமயம் எனக்கு வீடியோ யூடியூப்பில் போடுறதுல ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதனா வந்துன்னா அந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன்.
ஆனால் அதுக்கான லிங்க்கு என்னோடய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து வாடகை விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வாடகை விட்டுட்டு டெனண்ட்டு மேல் வாடகைக்கு விட்டு பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இதை வந்து நீங்கள் பகிரும்போது கரெக்டான ஆளுக்கு போய் அதை சேரும்போது அவங்க வந்து இப்போ வந்து அது வழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதை பதிவு பண்ணலாம். அது கிரிமினல் வழக்காக போகும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த டெனண்ட் இப்போ இருக்காங்களே லீஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அவங்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கும். நிறைய வீட்டு உரிமையாளருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இது வந்து கிரிமினல் வழக்காக போட்டு தான் வந்து வக்கீலை வச்சு இது வாதாடுறதை விட கிரிமினல் வழக்காக போடும்போது அது அரசாங்கமே அந்த செலவு எடுத்துக்கோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே, மேலும் உங்களோட டெனண்ட்டோட பிரச்சனை இல்லை வாடகைதாரோட பிரச்சனை அது எப்படி தீர்க்குது தெரியல, லீகல் போகாமலே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை தேவைப்பட்டால் என்னோடய வீடியோஸ் நிறைய யூடியூப்லேயே இருக்குது. அது ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஒரு சமயம் இல்லை சார் எனக்கு உங்கள்கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொல்லாத விஷயம் ஏதாச்சும் இருக்குது ஆலோசனை பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் அங்கே பதிவு பண்ணால் நானே உங்களை திரும்ப கால் பண்ணுவேன். இது ஒரு குறைந்தபட்ச கட்டண சேவையோடு இருக்குது. சரி, நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் பிரசாத், இவங்க என் ஒய்ஃப். இருக்கட்டும். புரோக்கர்ட்ட நான் வீடு கேட்கும் போது அவர் உங்க வீட்டை சொன்னாரு. ஓ, அதான் வீடு பார்க்கலான்னு வந்தோம். வாங்க, உள்ள வாங்க. நான் வர வாரம் ஆஸ்திரேலியா போறேன். கீழ் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஆளா பாரு. அவங்க கீழ் போர்ஷனையும் மேல இருக்க என் போர்ஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். சொன்னாரு சார். ஐயாக்கு ரொம்ப தங்கமான மனசு. உங்களை மாதிரி நல்ல டெனண்ட் கிடைச்சா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொன்னாரு. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியுது சார். நானும் உங்களை மாதிரி நல்ல ஆளுங்களை தான் தேடிட்டு இருந்தேன். மாசம் 20,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ரொம்ப நன்றி சார். நல்ல நேரமா பார்த்து வர வியாழக்கிழமை அட்வான்ஸ் கொடுத்துடுறோம் சார். நானும் வியாழக்கிழமை ஊருக்கு போறேன். என் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என் மனைவி ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. நீங்க அன்னைக்கே கூட பால் காய்ச்சிடலாம். இனிமே இந்த வீட்டுக்கு நம்ம தாமா ஓனரு. அப்ப அவரு அவர் டோனருமா? அப்பா, நம்ம அடுத்த டோனர் யாருப்பா? இன்னும் கொஞ்ச நாள் தாமா. சரி, நீங்க முதல்ல போயிட்டு இத மாட்டிட்டு வாங்க. ஹவுஸ் ஃபார் லீஸ். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, இந்த பிரசாத் 3 மாசமா 1ஆம் தேதி டான் வாடகையை போட்டுட்டு. சரி, இப்ப 2 மாசம் வாடகையே போடல. போன் போட்டா எடுக்கவே இல்ல. இப்ப போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, நீங்க இங்க கிளம்பி வர அவசரத்துல யாரு என்னன்னு கூட விசாரிக்காம வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்ன ஏதுன்னு நேர்ல போய் பாத்துட்டு வாங்க. காலங்காத்தால எவனோ பெல் அடிக்கிறான். எவன் தெரியலையே. யாரு நீங்க? யோ, யாரு நீ? இந்த வீட்டை நான் பிரசாத்துக்கு தான் வாடகைக்கு விட்டு இருந்தேன். நீ யாரு? பிரசாத்தா? அது யாரு? நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம்கிட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு போட்டிருக்கேன். யோ, அந்த ஜெயராமனே நான் தாயா. யோ, மண்டையில முடிதான் இல்லையா, மூளையும் இல்லையா? மெண்டல் மாதிரி பேசுற. இந்த வீட்டு ஓனர் ஜெயராம டீசெண்டா இருப்பாரு. இரு, நான் போட்டு அக்ரிமெண்ட காமிக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்து காட்டுமா? யோ, இது ஏன் கையெழுத்து இல்லையா? நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம்கிட்ட லீஸுக்கு போட்டிருக்கேன். அவர் தான் என்ற சாவியை கொடுத்தாரு. ஓனர்னு சொல்றியே, அப்ப நீ எங்க இருந்த? ஆஸ்திரேலியா போயிருந்த. சரி, அவனுக்கு வாடகை தந்தேன்னு சொன்னேன்ல, அந்த அக்ரிமெண்ட் எங்க? அவங்க எல்லாம் பார்க்க நல்லவங்களா இருந்தாங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் கூட போடலையா? பான் கார்டு, ஆதார் கார்டு கூட கேட்கலையா? நல்ல ஃப்ராடியா நீ. அக்ரிமெண்ட் போடலையா, ஆதார் கார்டு கேட்கலையா, ஆனா வீடு மாத்திரம் ஒன்னதான். முதல்ல இடத்த காலி பண்ணியா? இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். முதல்ல செய். உண்மையான ஓனர் யாருன்னு அவங்க சொல்லட்டும். இப்போ நீங்க இந்த படத்தில் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று. உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா கேளுங்க. நீங்க உங்களுடைய வீடை வாடகைக்கு விடும்போதோ லீஸுக்கு விடும்போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி, ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரி பார்க்கணும்.
லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணணும். அவ்வாறு நீங்க செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்க பணமும் பாதுகாப்பாக இருக்கும். விழிப்புடன் இருப்போம், செழிப்புடன் வாழ்வோம். நன்றி.